வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கட்டிங் பார்த்தோம், ப்ளவுஸ் கட்டிங்கு, நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கையை வந்து மடித்து தைக்கிறேன். கீழே கரபாகமாக இருக்கிறதுனால ஒரே மடிப்போடே மடித்து தைக்கிறேன். இப்போ இந்த கையை மடித்து தைச்சிட்டோம். இப்போ இந்த கையை நம்ம இந்த குடஞ்ச பக்கத்தை எந்த சைடு வச்சு மடித்து தைக்கிறது அப்படிங்கிறது டவுட் வரும். இப்போ ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருக்க கை வந்து இந்த பாருங்கள், இந்த குடஞ்சி வெட்டியிருக்க பகுதி வந்து அன்சைடு இருக்குது. அதாவது என் பக்கம் இல்லாமல் எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது அந்த குடஞ்சி கட் பண்ணது. அப்போது இந்த கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குடஞ்சி வெட்டியிருக்கோம்ல அது வந்து என் பக்கம் இருக்கணும். பாருங்கள், இப்படி என் பக்கம் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு கை வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ ரெண்டாவது கை வந்து என் சைடு இருக்கணும். இது சென்ட்ரு, இதுதான் குடஞ்சி வெட்டியிருக்க பக்கம், இது என் சைடு இருக்கணும். புரியலன்னா வீடியோவை கொஞ்சம் திரும்பவும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ரெண்டு சைடு கையுமே ஒரே பக்கத்தில் வைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கை வந்து சும்மா ரஃப்பாக தான் அடிக்கிறேன், அதனால் இந்த சைடு தள்ளி அடிக்கிறேன். ஏன்னா கையில் வந்து ஹெம்மிங் பண்ணுவோம், அதனால் சும்மா ரஃப்பாக தான் தையல் போடுறேன். இப்போ கை ஓரம் மடித்து தைச்சிட்டோம். அடுத்து வந்து ப்ளவுஸோட இடுப்பு பக்கம், ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் எதோட மடிக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த அளவுக்கு வச்சு இந்த ஓரத்தில் கட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் கட் பண்ணியிருப்போம். அந்த கட் பண்ணியிருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடையாளமாக தெரிகிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல தைக்கையிலலாம் தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த தையல்லாம் பிரிக்க மாட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் தைக்கிறேன். இப்போ பேக் பீஸில் கீழே ஓரம் மடித்து தைச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி தனியாக இப்படி விரித்து போட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக திருப்பி இருந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரே சைடாக இருக்கக்கூடாது. இது கழுத்து பக்கம், இது ஆம்கோல் சைடு, இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு இப்போ இதில் டாட் போடுறோம். இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு கார்னர் வருதில்ல, இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அளவு வருதோ, அளவு ப்ளவுஸில் வந்து அந்த டாட் வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நீளத்தை வச்சே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நம்மளாக தோராயமாக வைக்கணுன்னாலும் இந்த இடத்துல 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு இப்போ இந்த சைடில் வந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வைக்கிற அளவு தான் இது. நான் இன்னொரு வீடியோவில் வந்து டாட்டை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது பிரஸ்ட்டு சைஸ் வந்து என்ன அளவு இருக்கிறவங்களுக்கு, சின்னதாக இருக்கிறவங்களுக்கு என்ன அளவில் டாட் போடணும், எப்படி தைக்கணும், பெருசாக இருக்கிறவங்களுக்கு என்ன அளவில் டாட் போட்டு தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இது வந்து இங்கேருந்து இந்த சைடு 1.25 இன்ச்சு, இங்கேருந்து இந்த சைடு 1.25 இன்ச்சு. இந்த டாட்டோட நீளம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்து இந்த சென்ட்ரு டாட்டு போடணும். இப்போ இது கழுத்து அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து இது ரெண்டாக அப்படி மடித்து சென்ட்ரு எதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு வருது.
நம்ம சென்டரில் பிடிக்க வேண்டியதில்லை, சென்டரில் விட்டு கொஞ்சம் கீழே பிடிக்கலாம். பட் சென்டரில் பிடிச்சாலும் தப்பு கிடையாது. சிலருக்கு கழுத்து இறக்கமாக வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் நீங்கள் சென்டரில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் சென்டரில் வச்சுருக்கேன். சென்டரில் இருந்து இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டாட் நீளமும் 3 வைக்கிறேன். இந்த நீளம் வந்து அதிகமாக்குறது குறைக்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட அளவை பொறுத்தும் இருக்குது. ப்ளவுஸோட அளவு பொறுத்து. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. அப்படி அளவு ப்ளவுஸை பார்க்காம தைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து தோராயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு வர மாதிரியான அளவு தான் இது. இப்போ இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சு வச்சு நீளம் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டருக்கு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் மார்க் பண்ணி அதை கோடு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து நம்ம எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். இப்போது இந்த டாட்டையும் அந்த எண்டு இருக்குல்ல டாட்டோட 2 டாட்டோட எண்டையும் இப்படி ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு மடிப்பு ஒன்று வரும். இந்த மடிப்பு வர்ற இடத்துல இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல புள்ளி வருதா? ஆனால் நம்ம இந்த இடத்துலேருந்து கோடு போடக்கூடாது. இப்போது இந்த டாட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பாருங்கள். 1.25 இன்ச் இருக்குது. அப்போது இங்கேருந்து இங்கே 1.25 இன்ச் வந்து இங்கே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோடு போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஆம்கோல் சைடுக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டுட்டு இந்த இடத்துல தான் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இப்போது இதிலேருந்து இந்த டாட்டுக்கு 1.25 இன்ச் இருக்குது. 1.25 to 2க்கு இடையில இருக்குது. இப்போ அதே அளவை இந்த டாட்லேருந்து இங்கே வைப்போம். இங்கே வச்சோம். இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இதுதான் 3வது டாட்டு. இதுக்கு கீழே வரக்கூடாது. இதிலேருந்து இதுதான் ஆம்கோல் சைடு வர டாட்டு. எங்கேயும் அப்படி தான் இந்த சென்டரை போட்டுட்டு சென்டருக்கு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் வச்சு நம்ம டாட் பிடிக்கணும். தெளிவாக புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் எல்லா கோட்டையுமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிடிக்கிறோம். இப்படி தான் டாட் போடுறோம். இந்த ப்ளவுஸ்க்கு இதுதான். இதே ப்ரெஸ்ட் அளவு பெருசாகவோ சின்னதாகவோ இருக்கிற மாதிரி இருந்தால் இதோட அளவு வந்து மாறும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த டாட் போடுறதுல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம்ல, அதை வந்து நீங்கள் ஒன்று இப்படி க்ராஸாக இந்த சைடு தள்ளி போடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த சைடு தள்ளி போடுற மாதிரி இருக்கும். இது நேருங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த இதை மடிச்சுக்கோங்க. இந்த கார்னரை சென்டராக வச்சு இப்படி மடிச்சிங்கன்னா சரி, இந்த பக்கமே மடித்து காட்டுறேன். கோடு போட்டதுனால உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்படி இந்த ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்தோன்னா இப்போ நேர் வருது பார்த்திங்களா? இந்த நேரில் தான் கோடு போடணும். இப்போ அதை நான் கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த நேரில் கோடு போட்டு அதில் 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். அப்படி தான் வந்து இந்த டாட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ரெண்டையும் மடித்து சமமாக வச்சு. ஓகேவா? இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிச்சுக்கணும். கடைசியில் டாட்டை முடிக்கும்போது ரஃப் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். எல்லா டாட்டையுமே 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா டாட் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம திரும்ப கரெக்டாக அதே மாதிரி பிடிக்க முடியாது. அதனால் எப்போவுமே டாட்லாம் 2 தையல் போட்டுக்கோங்க.
டாட் வந்து இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அகலமாக ஆரம்பித்து இங்கே போக போக குறுகலாக வந்து ஷார்ப்பாக இது மாதிரி முடியணும். இங்கே இருக்கிற அகலமே இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வரக்கூடாது. பாதி தூரம் வரைக்கும், முக்கால்வாசி தூரம் வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. இந்த இடத்துலேருந்து லைட்டாக அப்படியே ஸ்லாண்டிங்காக குறைஞ்சி வந்துடணும். இந்த லாஸ்ட்டில் முடியை பொறுத்து போகும்போது ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். அப்படிங்கிறது தான் டாட் நல்லாயிருக்கும். வீடியோ நல்லா பாருங்கள், நான் எப்படி துணியை பிடிச்சி டாட் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத. இதெல்லாம் அப்படியே வச்சு தைக்கணும், இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை பொறுத்தளவில் நம்ம பொறுமையாக தான் தைக்கணும், அவசரப்படக்கூடாது. இப்போ நான் டாட்டு பிடிச்சாச்சு. அடுத்து பட்டி ஜாயின் பண்ணுறோம். பட்டி வந்து இது ப்ளவுஸில் உள்ள துணி. இதுக்கு உள்ளே கொடுக்கறதுக்காக மொத்தம் 4 கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சைடுக்கு நம்ம ப்ளவுஸ் துணியோடு சேர்த்து மொத்தம் 3 வேணும். இது நான் லைனிங் கிளாத்தில் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பேண்ட்டு கிளாத்தை இருந்து எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் துணி இல்லாமல் ஒரு பீஸ் இருந்தாலே போதும். இப்போ இதில் நான் அந்த சைடில் வந்து இது ஓப்பன் சைடுக்கு வர்றது, இது வந்து ஆம்கோல் சைடுக்கு வர்றது, சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பக்கம் வர்றது. எப்போவுமே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, எது ஓப்பன் சைடு வரணும் எது ஆம்கோல் சைடு வரணும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே அப்படி தான் இந்த கட்டிங் இதில் வந்து அந்த சைடு வந்திருக்குன்னா இதில் இந்த சைடு வந்திருக்கு, அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இந்த லைனிங் கிளாத்லேயும் அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் வைக்கணும். இப்போ இதை இந்த சைடு வச்சுக்கிறேன், இதில் 2 பீஸ் இருக்குது. இதை இந்த சைடு வச்சுருக்கிறேன், இதில் 2 பீஸ் இருக்குது. இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன். இது ஓப்பன் சைடு. ஸோ இந்த பட்டியிலையும் இந்த ஓப்பன் சைடு இருக்கிறத இந்த பக்கம் இருக்கணும். இப்போ எப்படி இதை ஜாயின் பண்ணுறதுன்னா நான் என்னோடய மெத்தடில் சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த வளைவாக வர்ற பக்கத்தை தான் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணணும். கீழே சமமாக வர்ற பக்கத்தை மாற்றி வச்சிடக்கூடாது. ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க, தெரியாமல் கற்றுக்கும் போது தெரியாமல் அது மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த வளைவாக வர்ற பக்கம்தான் ப்ளவுஸோட ஜாயின் பண்ண போகிற பக்கம். இப்போது இதை அப்படியே மேல் பக்கம், அதாவது ப்ளவுஸோட மேலே இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இது இருக்குல்ல, லைனிங் துணி இருக்குல்ல, இந்த லைனிங் துணியை கீழ் பக்கம் இப்போ மேலே ப்ளவுஸ் கிளாத்தை போட்டாச்சு. இப்போ அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸை வைக்கிறேன். இங்கே பாருங்கள். இன்னொரு பீஸை இந்த சைடே வச்சுக்கிறேன். மேலே ப்ளவுஸ் கிளாத் வச்சுருக்கோம்ல அந்த சைடே வச்சுக்கிறேன். இந்த கார்னர் வருதில்ல ஷார்ப்பாக, அந்த இடத்துக்கிட்ட 2ஐயும் சமமாக பிடிச்சிட்டு இதை மேல் பக்கம் வர்றது. அடுத்து இது டாட் பிடிச்சிருக்கிற துணி, இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த பீஸை நீங்கள் வந்து ரொம்ப மேலே இப்படி தள்ளியும் கொண்டு போகக்கூடாது, அதே நேரம் இப்படி ரொம்ப உள்ளர தள்ளியும் கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். இந்த சைடு பட்டி துணி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த மாதிரி வைக்கணும். இப்போது உள் பக்கத்தில் வைக்கிற துணியையும் அதே மாதிரியே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இப்படியே வச்சு மொத்தம் 4 பீஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 4 பீஸ். இப்படி 4ஐயும் ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே வச்சு தைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து தைக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி தைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வளைவாக வர்ற பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாதான் கரெக்டாக வரும்.
கரெக்டாக இந்த ஓரத்தில் எல்லா பீஸுமே ஒரே மாதிரி வரணும், ஒன்றா வரணும். இந்த ஓரத்தில் அதே மாதிரி வச்சு தைங்க. தைச்சிருக்கேன், தெரியுதா? கரெக்டாக இது ஈக்குவலாக வரணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக வரணும், அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போது இதில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வளைவாக வர்ற இடத்துல எல்லாம் நம்ம லைட்டாக இது மாதிரி கட் பண்ணோன்னா தான் திருப்பி வச்சு தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். தையலை கட் பண்ணிடாமல், நம்ம தையல் போட்டுக்கிறத கட் பண்ணிடாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, தெரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டோன்னா பாருங்கள், வெளியில் இது வெளிப்பக்கம், இது உள் பக்கம். இந்த இடத்துல வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது, அது வந்து உள்ளர போயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த பட்டி மேலே, பட்டி துணி மேலே ஒரு படிமான தையல் போடலாம். படிமான தையல் போடும்போது கீழே இருக்க இந்த துணியையும் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. எந்த இடத்துலையும் மடிப்பு இல்லாமல் கரெக்டாக இழுத்து வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ இந்த ஓரத்தில் சும்மா ரஃப்பாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ 3 கிளாத் இருக்குது இதில். இந்த 3 கிளாத்தும் தனித்தனியாக விலகி போகாமல் இருக்கிறதுக்காக ரஃப்பாக தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ளர எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு தைங்க. இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரைட் வரலன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கூட கட் பண்ணுங்கள், புதுசாக கற்றுக்குறவங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணிட்டேன். கீழே வந்து பட்டி எந்த அளவு வச்சு மடித்து தைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது நான் 2 சைடுமே பட்டியை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது கீழே இடுப்பு பட்டி வந்து எப்படி மடித்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பேக் பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். பேக் பீஸில் வெளிப்பக்கம் இது. இந்த வெளிப்பக்கத்தில் இந்த சைடு பீஸை இப்படி வைக்கிறோம். இது வந்து மேலே வந்து உள்பக்கம் தான் தெரியணும். இப்போது வெளிப்பக்கமும் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி வச்சா தான் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி இப்படி திருப்பும்போது வெளிப்பக்கம் வரும். இந்த சைடும் வெளிப்பக்கம், இந்த சைடும் வெளிப்பக்கமாக வரும். அதனால எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஷோல்டரை பார்க்க வேணாம். இந்த ஆம்கோல் சைடு இருக்குல்ல, ஆம்கோல் கிட்ட இந்த வளைவு வெட்டியிருக்கோம்ல, இது பேக் பீஸோட ஆம்கோல் வளைவு. இது ஃப்ரண்ட்டு பீஸோட ஆம்கோல் வளைவு. இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டையும் சமமாக வச்சுட்டு, கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் சமமாக வச்சு இப்படி வச்சுட்டு, இப்போ பேக் பீஸ் இந்த இடத்துல தான் மடித்து தைச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்குங்க பாருங்கள். அந்த இடத்துட்ட கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியில் அந்த இடத்துட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடும் இந்த பீஸ் அந்த சைடு வச்சு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது துணி இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் பத்தலைன்னா தான் நீங்கள் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்கன்னு சொன்னேன். இப்போது எனக்கு இந்த தையல் வரைக்கும் இருந்தால் போதும் மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதோடு நான் கட் பண்ணிக்கிறேன்.
ஒருவேளை உங்களுக்கு இந்த தையல் இன்னும் கீழே இறக்கி வருது, நம்ம கட் பண்ணுறதுல இந்த தையல் போயிடும்னா நீங்கள் பக்கத்தில் இன்னொரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மடித்து தைக்கலாம். நான் இதோட கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் ஃபஸ்ட்டு அந்த கோடு வரைக்கும் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்ப 2வது மடிப்பு அப்படியே மடிச்சிடுவேன். பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஃபஸ்ட்டு மடிப்பை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இல்லை இது துணி கம்மியாக இருந்ததுனாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் அடுத்த மடிப்பு கரெக்டாக இந்த கோட்டோடு இருக்கணும். சரியா? இப்படி வேணால் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க அடையாளத்துக்காக. இப்போ இந்த இடத்துல இந்த துணி நிறையா இருந்ததுன்னா இங்கே வரைக்கும் மடித்து அடுத்த மடிப்பு மடிங்க. இல்லை இந்த துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மடித்து இதோட திரும்ப அப்படி மடிச்சிருங்க. எப்படி மடித்தாலும் நீங்கள் ஃபைனலாக மடிக்கிற அளவு இதோடு இருக்கணும். சரியா? இப்போ இதோடு மடிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு புரியும், இதோட சொல்லிடுறேன். இந்த கட் பண்ணியிருக்கோம் அளவு வச்சு அதோட ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி நீவி விட்டுருங்க. இப்போது இதை உள்ளுக்குள்ளே அப்படியே மடிச்சிடலாம். இதை உள்ளுக்குள்ளே மடிச்சிடலாம். இப்போ இதில் தையல் போடுறேன். ஓகேவா? இப்போது பட்டி மடித்து தைச்சிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் உள்ளதை அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம். எனக்கு இது தையல் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், இப்போ இந்த பட்டியோட இந்த கார்னரை இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது எந்த இடத்துல இது நம்ம மடித்து வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். இப்படி மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இந்த சைடுக்கு வந்து மார்க் பண்ணலை. அதை நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு மடித்து தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை இன்னொரு சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு போட்ட தையல் இது. ஆனால் எனக்கு துணிரம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு கட் பண்ணும்போது இந்த தையல் போயிடும். அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறேன். நான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன். அதனால் நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏதாவது புரியலைனாலும் கேளுங்க. இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு தைக்கிற மெத்தட் இது தான்னாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வரும். நான் நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுறேன். கடைசியில் நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு கரெக்டாக முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். இப்போ ஓப்பன் பீஸ் தைக்கலாம். இப்போ ஓப்பன் பீஸ் எடுத்திருக்கேன். ஓப்பன் பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 2.5 இன்ச் அகலமும் இன்னொரு பீஸ் வந்து 1.5 இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறப்போ கொஞ்சம் அகலம் கூடவே வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டான அளவில் வச்சு தைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது 2.5 இன்ச்சு பீஸு, இது 1.5 இன்ச்சு. இப்போது இதில் 2.5 இன்ச்சு இருக்கிற பீஸை
லெஃப்ட் சைடு இப்படி ப்ளவுஸ் நம்ம இப்படி வச்சுருக்கோம்ல, இப்படி வச்சுருக்கும் போது அதாவது நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இப்படி வச்சுருக்கேன். இதில் இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. நம்ம பக்கம் வச்சுருக்கோம். அப்படி எனக்கு லெஃப்ட் சைடில் இது இருக்குது, ரைட் சைடில் இது இருக்குது. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸில் வந்து இந்த 2.5 இன்ச் இருக்குல்ல, 2.5 இன்ச் அகலம் கூட இருக்கிற 2.5 இன்ச்சு பீஸை வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதில் எப்படி தைக்கிறோன்னா, இதை உள்பக்கம் வச்சு தைக்கிறோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள பீஸோட உள் பக்கத்தில் கீழே இருந்து வாங்க, மேலே கழுத்து பக்கத்துலேருந்து தைக்கக்கூடாது, கீழே பட்டி பக்கத்துலேருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இந்த பீஸை இப்படி மேலே ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த பட்டி பீஸில் வைக்கிறேன். இதை கரெக்டாக இதோட கரெக்டாக வர மாதிரி வைங்க. இப்படி கொஞ்சம் கீழே தள்ளிலாம் வச்சிங்கன்னா அந்த சைடு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக இதோடு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்ட்ரைட்டாக தையல் போடலாம். தொடங்கும்போது ரஃப் அடிக்கணும், கண்டிப்பாக ரஃப் அடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் 1/4 இன்ச் அளவுக்கு வர மாதிரி கரெக்டாக மேலேருந்து இங்கே வரைக்குமே, நம்ம தொடங்குற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்குமே இங்கே பாருங்கள், அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து வரணும் கரெக்டாக. இந்த எண்டில் வந்து நம்ம மடக்க வேண்டியதில்லை, ஏன்னா இந்த சைடு நம்ம இன்னும் கழுத்து ஃபினிஷ் பண்ணல, அதனால் இந்த சைடு மடக்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். தொடங்கும்போது மட்டும்தான் நம்ம மடித்து வைக்கணும், ஏன்னா இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை உள் பக்கம் கொடுத்து தைச்சிருக்கேன். இதை அப்படியே இப்போது வெளிப்பக்கம் திருப்பலாம். இப்போ வெளிப்பக்கம் திருப்பும்போது இதை ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு திரும்ப இது மேலே வெளிப்பக்கம் ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தில் கொண்டு வந்து இந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, இப்போ ஜாயின் பண்ண தையல் இருக்குல்ல, இந்த தையலுக்கும் கொஞ்சம் தள்ளி இந்த தையல் வந்து உள்ளார போயிடணும். நம்ம இந்த பீஸை மடித்து இப்படி வச்சோம்னா அந்த தையல் உள்ளார போயிடணும், இந்த மடிப்புக்குள்ளார போயிடணும். இங்கே பாருங்கள், இந்த மடிப்புக்குள்ளார போயிடணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் கோடு போட்டே காட்டுறேன். இந்த தையலை விட்டு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி புதுசாக தைக்கிறவங்க நல்லா ஃபினிஷிங்காக தைக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு கூட நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் தைச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். நீங்கள் கற்றுக்கும் போதே நல்லா நீட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் கடைசி வரைக்குமே அதே மாதிரி நீட்டாக தைக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பீஸை உள் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிக்க தையல் இன்னும் இருக்குது. அந்த தையலை விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக கோடு போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து கொஞ்சம் மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து இந்த கோட்டு மேலே வைக்கிறேன். இந்த கோட்டு மேலே வச்சு அப்படியே தையல் போடுறோம். கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே வச்சு தைங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரஃப் அடிச்சிருக்கணும். இப்போ இதை மடித்து அந்த கோட்டு மேலே தான் வைக்கிறேன். உள்ளர எவ்வளோ தூரம் அங்கே மடக்குனீங்களோ அதே அளவே உள்ளர மடித்து கொண்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லாட்டி கிராஸாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே தொடங்கும்போது உள் பக்கத்தில் எவ்வளோ மடித்தோமோ அதே அளவு தான், 1/4 இன்ச் மடிக்கிறோம், அதே அளவே மடித்து கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கரெக்டாக மடித்து தைச்சிருக்கீங்களா இல்லையான்னு. ஏன்னா இந்த அளவு கரெக்டாக முடிகிற வரைக்கும் அதே மாதிரியே வரணும். பாருங்கள், அதே அளவே வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் அங்கே கரெக்டாக அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
தெரியுதா? பக்கத்துலேயே 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் சைடில் நம்ம ஓப்பன் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம உள்பக்கம் வச்சு தைச்சி வெளிப்பக்கம் திருப்பணும். இப்போ ரைட் சைடில் வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்ப போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இது ரைட் சைடில் மேல் பக்கம். இந்த மேல் பக்கமே தான் இப்படி துணியை வைக்க போகிறோம். எப்போவுமே ஆரம்பிக்கும் போது கழுத்து பக்கத்துலேருந்து ஆரம்பிக்காதீங்க, பட்டியோட கீழே பட்டி பக்கத்துலேருந்தே ஆரம்பிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பட்டி பக்கத்தில் இந்த துணி வந்து ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் தான் வைக்கிறேன். வெளி பக்கத்துலேயே வச்சு 1/4 இன்ச்சு தையல் அளவு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு தைக்கிறோம். கண்டிப்பாக தொடங்கும் போது ரஃப் அடிச்சிருக்கணும். இப்போ மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதை உள்பக்கம் திருப்பணும். உள்பக்கம் திருப்பும்போது அதில் வந்து பாதியை தான் வெளிப்பக்கம் திருப்பணும். லெஃப்ட் சைடில் உள்ளதில் இதில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே இப்போ வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை இப்படியே ஃபுல்லாகவே எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்ம இப்போ அந்த பீஸ் கொடுத்து தைச்சதே வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடிச்சிடணும். உள்பக்கமாக இப்படி மடிச்சுட்டு பாருங்கள், உள்பக்கமாக மடிச்சிட்டேன். கரெக்டாக அந்த ஜாயிண்டிங் இருக்கும். அதாவது வெளிப்பக்க துணியும் இந்த சைடு வரக்கூடாது, சரியா? இந்த துணியும் அந்த சைடு போகக்கூடாது, இந்த துணியும் இந்த சைடு இப்படி தெரியக்கூடாது, இந்த மாதிரி தெரியக்கூடாது. கரெக்டாக இதோடு மடிச்சிடணும். அப்படியே இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த ஓரத்தில் இதை உள்ளர மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச் அளவு உள்ளர மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கும் போதும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஓரம் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணதோடு தான் மடிச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா வெளியிலையும் விடக்கூடாது, உள்ளரையும் இழுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து இந்த துணி இங்கே வெளியிலையும் தெரியாது, இந்த துணியும் உள்ளர போயிருக்காது. கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கா? அதே அளவில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அகலத்துக்கு மடித்து வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் இங்கே கடைசி வரைக்குமே இருக்கணும். அந்த அளவு கரெக்டாக இல்லைன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் பேக் பீஸ் கூட இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது பேக் பீஸோட வெளிப்பக்கம் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இந்த பீஸ் எடுத்து வைக்கிறேன். இப்போது இதில் மேலே வெளியில் தெரிகிறது உள்பக்கம். வெளிப்பக்கமும் உள்ளுக்குள்ளே ஒன்றா ஒட்டி இருக்கணும். மேலே உள்பக்கம்தான் இருக்குது. புரியலன்னா வீடியோவை திரும்ப பாருங்கள், புரியும். இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறோம். 2 ஷோல்டரும் கரெக்டாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடையில உள்ள அளவு வச்சு பிடிச்சோன்னா சரியாக இருக்கும். நம்ம தையலுக்குன்னு அந்த இடத்துல அவ்வளோதான் விட்டுருப்போம். அதே அளவை பிடிச்சிக்கலாம். அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிக்க வரலன்னா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு தைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே 2 தையல் போட்டுருங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திருப்பினா கரெக்டாக வரணும். இந்த மாதிரி
ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம கையில் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா, லைட்டாக ஒரு சின்ன சின்ன பிசுறு அது மாதிரி இருந்ததுன்னா அதை லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். நேர் கட்டிங் ப்ளவுஸில் இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக இது பண்ணி குடஞ்சி வெட்டுற மாதிரி எதுவும் இருக்காது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் தான் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டான பிசுறு இதை மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன். ஓகே. இப்போ அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்கனவே ஓரம் தைச்சி வச்சுருக்கோம். இப்போ கையில் இப்போ இதில் இது ஃப்ரண்ட்டு சைடு, இது பேக் சைடு. இப்போது நம்ம கையில் வந்து முன்னாடி பக்கம் வர்றது தான் நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைப்பீஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் கையோட வெளிப்பக்கம், இது கையோட வெளிப்பக்கம் கண்டிப்பாக நீங்கள் வெளிப்பக்கத்தை தான் வச்சு பார்க்கணும். இப்போ இது வெளிப்பக்கம், இந்த இடம் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன், இது குடஞ்சிருக்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குடஞ்ச பக்கம் வந்து நமக்கு ப்ளவுஸோட முன்னாடி பக்கத்தில் வரணும். இப்போ இது ப்ளவுஸோட முன்னாடி பக்கம் அப்படிங்கிறப்போ இது கரெக்டு. ஏன்னா இப்போ இது ஷோல்டரு, இது குடஞ்ச பக்கம், இது முன்னாடி தான் வருது. அதை இப்படி திருப்பி வச்சோன்னா இது பின்னாடி வரும், அதோட இது உள்பக்கம். ஸோ இப்போ இந்த கை தான் இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கையோட வெளிப்பக்கம், மேல் பக்கம். நீங்கள் உள்பக்கத்தை திருப்பி வச்சிடாதீங்க. இது கையோட மேல் பக்கம் தான் மேலே தெரியறது, வெளிப்பக்கம் தான் மேலே தெரியறது. இப்போது இங்கே கட் பண்ணியிருக்கோம், இங்கே குடஞ்ச பக்கம் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் தான் இதை வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கையை இப்படி வச்சுட்டு இப்படியே திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த சென்ட்ரு இருக்குல்ல, இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்து அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம கையில் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் ஒரே இடமா வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு, இப்போது இந்த கையையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒன்றா வச்சு இப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வச்சு பிடிக்கக்கூடாது. துணி எப்படி இருக்கோ அப்படியே வச்சு இப்படியே பிடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்படியே பிடிச்சிட்டு வரும்போது இந்த ஸ்லீவ் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ கரெக்டாக இதோட முடிஞ்சிருக்கு. இப்போது சில இதில் வந்து ஸ்லீவ் ஒரு வேளை கொஞ்சம் இப்படி குட்டையாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நீளமாக இருக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இங்கேருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிடிச்சி வரும்போது இது ரெண்டும் எங்கே ஒன்றாகுதோ அந்த இடத்துல இருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் இப்படி தான் 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட அளவை நம்ம தையலுக்கு இந்த இடத்துல பிடிச்சி தைக்கணும். ரொம்ப அதிகமாக பிடிச்சிங்கன்னாலும் டைட் கொடுக்கும், ரொம்ப கம்மியாக பிடிச்சிங்கன்னாலும் ப்ளவுஸ் லூஸ் கொடுக்கும். அதோட இந்த இடத்துல துணி பிரிஞ்சு வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே தையலுக்காக 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட உள்ள அளவு தான் விடுவோம். அதனால் எல்லா இடத்துலையுமே 2 பீஸை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அதே அளவு வச்சு தையல் போடுங்க. இது மெயின் என்னென்னா, கை வந்து வளைவாக வர்றதுனால நம்ம பொறுமையாக தான் தைக்க முடியும். வேகமாக தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது, அளவும் கரெக்டாக இருக்காது. இப்போ இந்த கையோட ஓரமும் இந்த ப்ளவுஸோட ஓரமும் ஒன்றா வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைக்கணும். 2 பீஸும் ஒன்றா வராமல் முன்ன பின்னையாக இருந்ததுன்னா அளவில் வேறு மாற்றம் ஏற்படும், பார்க்கவும் நல்லா இருக்காது, சுருக்கமாக இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக தைங்க. நல்லா கற்றுக்கிற வரைக்கும் பொறுமையாகவே தைங்க. ப்ளவுஸை பொறுத்தளவில் நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் தைக்க முடியாது. ஏன்னா இதில் சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணுவோம், நிறைய வளைவுகள்லாம் வரும். அதனால் ஜாயின் பண்ணிட்டேன். இதை திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையுமே 2 தையல் போடணும். இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது கீழே எந்த இடத்துலையும் ப்ளவுஸ் மடித்து இதில் போய் தையல் இடையில வந்து மாட்டிக்காமல் கீழே நல்லா கையால் எடுத்து வச்சு பார்த்து தைங்க.
எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்றதுனால நான் ஸ்பீடாக தைக்கிறேன். கற்றுக்கும் போது அதை நீங்கள் கீழே துணி எங்கேயும் மடிச்சிருக்காமல் அல்லது வேறு இடத்துல இருக்க துணி வந்து இந்த இடத்துல இடையில தையலில் வந்துடாமல் தைக்கணும். ஓகேவா? இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது இந்த சென்ட்ரு வந்து கையில் நம்ம சென்ட்ரு கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடமும் வந்து கரெக்டாக வரணும். அப்படின்னா நம்ம கரெக்டாக தைக்கிறோம். ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் அளவு வச்சு பிடிச்சிருக்கோம். அதனால் அந்த இடத்துல அது கரெக்டாக தான் வரும். கரெக்டாக வர மாதிரி வச்சு தைக்கணும். இப்போது நம்ம ஸ்லீவ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கழுத்தை வந்து ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். அது கரெக்டான அளவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்கிட்ட வைக்கிறேன். ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இது ஏன் இந்த கேப் விட்றேன் அப்படின்னா, தையலுக்காக. நம்ம இப்போ வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோன்னா அந்த இடத்துல சரியாயிடும். இது இங்கே தள்ளி வந்துடும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் நம்ம இப்படி அளவு வச்சு பார்க்கணும். இப்படி கரெக்டாக இந்த ப்ளவுஸோட ஓப்பன் எந்த இடத்துல வந்து முடியுதோ அது மாதிரி கரெக்டாக முடியணும். இது வந்து மேலே ஏற்றி இப்படி வர்ற மாதிரி அளவு எடுக்கக்கூடாது. அல்லது இந்த சைடு வந்து இங்கிட்டே தள்ளி வர்ற மாதிரி, இப்படி தள்ளி வர்ற மாதிரி இந்த மாதிரியும் அளவு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸ்க்கு இதுக்கும் கரெக்டாக மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தையலுக்காக 1/4 இன்ச் அளவுலே விட்டு இப்படி வரணும். இப்போது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இந்த இடம் இன்னும் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் கழுத்தை இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டணும்னு அர்த்தம். இதே இப்படி கரெக்டாக இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கழுத்தை கொஞ்சம் அதிகமாக வெட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வெட்டியிருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வெட்டியிருக்கிற அளவு எனக்கு கழுத்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்த மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த இப்போ இந்த சைடு கரெக்டாக இருக்குது. அதில் இந்த சைடையும் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். இப்படி ஓப்பன் பீஸை கொக்கி போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டா எப்பவுமே நான் கோடு போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. அந்த அளவு இது ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அதனால தான் இதை கடைசியாக சரி பண்ணிக்கணுங்கிறது. இப்போ பாருங்கள், கோடு போட்டிருக்கல, அந்த இடத்தோட நான் இப்போ இதை வெட்டணும். ஆல்ரெடி நான் கோடு போட்டிருக்கிறது கரெக்டாக தான் போட்டிருந்துருக்கேன். ஆனால் நான் வெட்டும்போது கொஞ்சம் மேலேயே ஏற்றி டவுட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்த லைட்டாக ஷேப்புக்காக மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக இருக்குது. ரெண்டு கழுத்தும் இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எல்லாமே நீளமாகவே இருக்குது கிராஸ் பீஸ்லாம். அதனால் ரொம்ப ஜாயிண்ட் போட வேண்டியிருக்காது.
இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா வைங்க. ஒன்று மேலே ஒன்றா வைக்கணும். அதாவது இந்த ஓரமும் ஒன்றா வர மாதிரி ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து கிராஸாக வெட்டணும். இந்த மாதிரி கிராஸாக வெட்டணும். கண்டிப்பாக இது வந்து கிராஸாக தான் வெட்டணும். ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது. இப்படி கிராஸாக தான் வெட்டணும். இப்படி வெட்டிட்டு இதில் மேலே உள்ள கிளாத்தை மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் திருப்பி வச்சிடணும். ஆப்போசிட்டில் திருப்பி வச்சிட்டிங்கன்னா இப்போது இந்த கிளாத் வந்து இப்படி ஏ ஷேப்பில் இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டும்போது இப்படி இருக்கும். ஒன்று மேலே ஒன்றா தான் இருக்கும். சமமாக ஒன்று மேலே ஒன்றா இருக்கும். ஒன்றா வச்சு இப்படி கிராஸாக வெட்டிட்டு மேலே உள்ள ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி வைக்கிறோம். திருப்பி வச்சு இப்போ இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கலாம். இப்படி சமமாக வைக்கணும். இது வந்து இந்த ஓரம் சமமாக இருக்கணும். அது கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி கீழெல்லாம் இறக்கி இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வராது. அதனால் இப்படி சமமாக இப்படி வைக்கணும். வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளி தையல் போடணும். கோடு போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவில் டவுட்டாக இருந்தால் கோடு போட்டுக்கோங்க. இந்த அளவில் வச்சு தையல் போட்டுக்கணும். கண்டிப்பாக இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதும் இங்கே முடிக்கும் போதும் ரஃப் அடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. இல்லாட்டினா பிரிஞ்சு வந்துடணும் தைக்கிறதுக்குள்ளே. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 2-3 தடவையாவது இதை ஜாயின் பண்ணுறதே அப்படியே 2-3 தடவை திரும்ப திரும்ப தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு கழுத்தில் வந்து அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரும். கழுத்து தைக்கிறதுக்கு நீங்கள் இதை ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு கொஞ்சம் கூட குறைச்சி அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. மேபி நான் அந்த கிராஸ் பீஸ் தனியாக அடிக்கிறத கூட நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ப்ளவுஸை கரெக்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளவுஸில் இந்த துணியை வச்சு கழுத்தை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் இந்த ஓரத்தை சமமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். கிராஸெல்லாம் இல்லாமல் சமமாக கட் பண்ணி இந்த ஓரத்தை இப்படி மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு ப்ளவுஸோட இந்த சைடு லெஃப்ட் சைடு மேல் பக்கத்தில் வைக்கணும். மேல் பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஓப்பன் கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கிராஸ் பீஸில் வந்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இப்போது ஒரு 1/4 இன்ச் அளவில் கேப் விட்டு இப்படியே தைச்சிட்டு வரணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரெண்டையும் சமமாக சேர்த்து பிடிச்சி தைக்கணும். இப்போது இதில் ரெண்டும் சமமாகவே வரணும். துணி சமமாக வரலைன்னா கழுத்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. கழுத்து ஷேப்பே மாறும். கொஞ்சம் தூரமாகவே அடிங்க. இதில் கிராஸ் பீஸை வந்து இழுத்துடக்கூடாது. துணியை பொறுத்தளவில் துணியை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். துணியை இழுத்துடக்கூடாது.
இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் வந்துருச்சு. ஷோல்டர்கிட்ட வரும்போது இப்போ இந்த உள்ளார ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற கிளாத்து பாருங்கள், தெரியுதா? இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது கை ஜாயின் பண்ணுற பக்கம் எந்த சைடு இந்த பிசுறு திரும்பி இருக்கோ அதே சைடு தான் கழுத்து பக்கமும் திரும்பி இருக்கணும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பிசுறு வந்து ஏற்கனவே கை பக்கத்தில் இந்த சைடு தான் திரும்பி இருக்குது. அதனால் கழுத்துலையும் இது இந்த சைடு திரும்பி இருக்கணும். அதை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு தனியாக காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த பிசுறு வந்து இங்கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த சைடு இருக்குது. அதே மாதிரியே இங்கே கழுத்து ஜாயின் பண்ணும்போது இது இந்த சைடு தான் இருக்கணும். இது மாற்றி இந்த சைடு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மடிப்பு வந்துடும். அதனால் இது இந்த சைடே இருக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சு தைக்கணும். அதனால் கழுத்து ஜாயின் பண்ணும்போது அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த இடத்துலேருந்து நான் எடுத்துட்டேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து கழுத்தில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக தைக்கணும். எல்லா இடத்துலையுமே தையல் ஒரே அளவில் வரணும். நம்ம தையலுக்காக நம்ம பிடிக்கிற துணி வந்து ஒரே அளவுலே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அளவும் கரெக்டாக வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவில் வச்சு தைக்க ஆரம்பிக்கிறோமோ முடிக்கிற வரைக்கும் அதே அளவில் தான் வரணும். கிராஸ் பீஸை கண்டிப்பாக இழுத்து வச்சு தைக்கவே கூடாது. இப்படி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சு தைக்கணும். கண்டிப்பாக தையல் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதுலேயும் ப்ளவுஸ் தைக்கணுன்னா ரொம்ப பொறுமை அவசியம். அதனால் ரொம்ப பொறுமையாக தைங்க. இப்போ இந்த கடைசியில் முடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து அந்த ஓப்பன் சைடோட கரெக்டாக கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும். இந்த 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி அந்த 1/4 இன்ச்சை அப்படியே மடிச்சிடணும். மடித்து அதுக்கப்புறம் தைச்சி ரஃப் அடித்து வைக்கணும். பாருங்கள், இப்போ நான் கிராஸ் பீஸை வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், முடிக்கிற இடத்துலையும் இப்படி சமமாக முடிக்கணும். தொடங்குகிற இடத்துலையும் அதே மாதிரி இப்படி சமமாக வச்சு தான் தொடங்கியிருக்கணும். இப்போது இதில் நம்ம வச்சு தைச்சோம்ல, கிராஸ் பீஸ் வச்சு தைச்சதை இந்த வளைவாக வர்ற இடத்துக்கிட்ட எல்லாம், முன்னாடி கழுத்து பின்னாடி கழுத்துலாம் வளைவு வருதில்ல, அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். தையலை கட் பண்ணிடக்கூடாது. தையல் வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே லைட்டாக எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வளைவாக வர்ற எல்லா இடத்துலையுமே இது மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இடையில ப்ளவுஸ் இப்படிலாம் மடித்து கிடக்கிறதுனால இடையில ப்ளவுஸோட கிளாத்து எந்த இடத்துலையும் வந்து இடையில மாட்டிக்காமல் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா தெரியாமல் ப்ளவுஸில் வேறு எந்த இடத்துலையாவது கத்திரிக்கோல் பட்டு கட் ஆகிரும். அதனால் அதெல்லாம் கவனமாக பண்ணுங்கள். எல்லாருமே தைக்க கற்றுக்கும் போது அந்த மிஸ்டேக் எல்லாருமே பண்ணியிருப்போம். அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த வளைவு வர இடத்துக்கிட்ட மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க இடத்துல தேவையில்லை. திரும்ப பின்னாடி கழுத்து வளைவுகிட்டையும் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த பீஸ் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல மேல் பக்கம் வச்சு, அதை அப்படியே கொஞ்சமாக மடிக்கிறோம். அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு, 1/4 இன்ச் அளவு மேலே தெரிகிற மாதிரி வச்சு மீதியை அப்படியே உள்பக்கம் மடிக்கிறோம். மீதியை உள்பக்கம் சும்மா தான் அப்படியே மடிக்கிறோம். இப்படி மடிக்கும்போது உள்பக்கத்தில் இந்த பிசுறு இருக்குல்ல, நம்ம இப்போ கட் பண்ணி விட்டது, அந்த பிசுறு வந்து இந்த துணிக்கு உள்ளார போயிடணும். பாருங்கள், இந்த துணிக்கு உள்ளார போயிடணும். அந்த பிசுறு வந்து உள்ளார தான் இருக்கும், துணிக்கு உள்ளார போயிடணும். சிலருக்கு என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேனே அப்படின்னு தோணும்.
போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து இது கண்டிப்பாக புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்காக தான் இதை மெயினாக சொல்கிறேன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப புரியணுமேனு தெளிவாக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போது இதை அந்த 1/4 இன்ச் அளவு கேப்லேயே வச்சு தைக்கணும். நல்லா விரலை உள்ளார விட்டு இந்த பிசுறு எல்லாத்தையும் கரெக்டாக இந்த மடிப்புக்குள்ளார தள்ளி விட்டு இந்த மாதிரி தைக்கணும். பொறுமையாக தைங்க. பாருங்கள் உள்பக்கம் எப்படி வருதுன்னு. இந்த மடிச்சிருக்கோம். இந்த மடிப்புக்கு வெளியில் அந்த பிசுறு தெரியவே இல்லை. அந்த பிசுறுலாம் இதுக்குள்ளார போயிடணும். இந்த மடித்து தைக்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக ஒரே அளவில் வச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இப்போ கழுத்தில் வந்து நம்ம அந்த டபுள் ஸ்டிச்சு போடும்போது கரெக்டான அளவில் வரும். இப்போது கடைசியிலையும் இந்த இடத்துல பிசுறு இல்லாமல் கரெக்டாக முடியும். இப்போது கழுத்தில் கிராஸ் பீஸை கொடுத்து தைச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அதில் உள்பக்கம் கிராஸ் பீஸை தைச்சி திருப்பணும்ல, அதில் உள்பக்கத்தில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை, எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, இதோடய மடித்து தைக்க முடியாது. அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இப்படி கட் பண்ணிக்கலாம். இதில் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணும்போது கீழே ப்ளவுஸோட கிளாத்து இதில் எதுவும் மாட்டி கட் பண்ணிடாமல் கரெக்டாக இந்த பீஸில் எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும்தான் கட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. சரி, நானும் கற்றுக்கிட்டப்ப இந்த தப்பை பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் சேர்த்து கட் பண்ணிட்டேன் ஒரு தடவை. அதனால் அந்த மாதிரி எதுவும் ஆயிராமல் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே வந்து நான் இதை டபுள் ஸ்டிச் போட போகிறேன். இப்போது கழுத்து வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்றவங்க இதுக்கு மேலே இதை எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே இதை உள்பக்கம் மடித்து இதில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை ஹெம்மிங் பண்ணாமல் அப்படியே டபுள் ஸ்டிச்சாக கழுத்தில் தைச்சி விட்டுறணும் அப்படின்றவங்க இதை மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போது இந்த தைச்சிருக்கோல்ல, இந்த 1/4 இன்ச் மடக்கி தைச்சிருக்கோல்ல, இதை அப்படியே உள்ளார மடிச்சுக்கணும். கண்டிப்பாக கழுத்தில் இது ரொம்ப மெயினான இடம். இப்படி உள்ளார மடித்து தைச்சிக்கணும். மடிக்கும்போது இந்த பீஸும் மேலே தெரியக்கூடாது, அதாவது இப்படி மேலே தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட கிளாத்தும் உள் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இப்படி மடித்து வரக்கூடாது. மடிக்கும்போது இப்படி எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளாத்தும் வெளியில் இருக்கிற கிளாத்தும் எக்ஸ்ட்ரா உள்ளார போகக்கூடாது, உள்ளார இருக்கிற கிளாத்தும் எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியக்கூடாது. அதை கரெக்டாக இது பண்ணுறதுல தான் இந்த கழுத்தோட ஃபினிஷிங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே மடித்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த மேலே மடிச்சுட்டு மேல் ஓரத்தில் தான் நான் தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தில் தைக்கிறோம். உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தது, புரியலைன்னா நீங்கள் வீடியோவை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கழுத்தை வந்து தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் எனக்கே தோணுது, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக, அவங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு தோணுது. பட் நாங்கள் கற்றுக்கிட்டப்பையும் அப்படி தான் இருந்திருக்கோம். எந்த ஒரு விஷயமுமே கற்றுக்கும்போது கஷ்டமாக தெரியும், கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் மலைச்சு போகாமல் கற்றுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாடலில் வேணுனாலும் உங்களால் தைச்சிக்க முடியும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸையாக இருந்தாலும் பார்த்த உடனே ஓ இது இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க, இது இப்படி தான் தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளாகவே அந்த டிசைனில் நம்ம தைக்க முடியும்.
நான் தையல் கற்றுக்கிட்டப்ப எனக்கும் நேர் கட்டிங் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. கிராஸ் கட்டிங்கோ அல்லது சுடிதாரோ அந்த மாதிரியானதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் அது எல்லாமே நானாகவே தான் கற்றுக்கிட்டேன். நம்ம ஓரளவுக்கு பேசிக் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே புரிய ஆரம்பிச்சிடும். எப்படி தைச்சிருப்பாங்க, எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போது இந்த கழுத்து மேல் ஓரத்தில் தைக்கிற தையல் தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், மேல் ஓரத்தில் இந்த கரெக்டாக இந்த ஓரத்துலேயே தைக்கணும். தெரியுதா? இந்த ஓரத்துலேயே தைக்கணும். தையல் வந்து இங்கே தள்ளி வரக்கூடாது. தள்ளி வந்ததுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. மேல் ஓரத்துலேயே தையல் போட்டிருக்கோம். இப்போது அப்படியே உள் பக்கத்தை திருப்பிக்கலாம். உள் பக்கத்தை திருப்பிட்டேன். இப்போ இதில் வெளியில் இந்த தையல் தான் போட்டோம். இப்போ அப்படியே உள் பக்கம் திருப்பிட்டு இப்போ இந்த ஓரத்தில் இந்த மடித்து தைச்சிருக்கோம்ல, இதோட இந்த ஓரத்தில் ப்ளவுஸோடு வச்சு அப்படி தையல் போட போகிறோம். இதுவும் அப்படி தான், இந்த ஓரத்துலேயே தான் இந்த தையல் போடணும். தொடங்கும் போதே ரஃப் அடிச்சிருங்க. இப்போது இந்த இடத்துட்ட கழுத்து வளைவு வர இடத்துக்கிட்ட கரெக்டாக இந்த கிராஸ் பீஸை இப்படி வளைச்சி வச்சு இப்படி கையால் இப்படி கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அமுக்கிட்டு தைக்கும்போது கரெக்டாக அந்த இதுலேயே விடணும், அந்த வளைவுலேயே தைக்கணும். நீங்கள் இப்படி வச்சுட்டு தைச்சிங்கன்னா, இப்போ இப்படி வச்சு தைக்கிறதுக்கும் இப்படி வச்சு தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி வச்சு தைச்சிங்கன்னா இந்த வளைவு வர்ற இடத்துல வளைவாக வராமல் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே திருப்பும்போது அந்த இடத்துல சுருக்கம் கொடுக்கும். அதனால் இப்படி வைக்கும்போதே இந்த மாதிரி கழுத்தோட இந்த வளைவில் இப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க தான் இப்படியே கையை இப்படி திருப்பிக்கணும். நம்மளாம் தைக்க இப்படி கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணணும். அப்படி தைச்சோன்னா நமக்கு தைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது தெரியும் கழுத்து வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தைக்கும்போது தையல் ஓரத்துலேயே தான் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடி கழுத்து இந்த இடத்துலையும் அப்படி தான் அந்த வளைவை கரெக்டாக அப்படியே வளைவுலேயே வச்சு நான் என் கையோடு சேர்த்து தான் பெண்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இப்படி வளைவில் வச்சு இப்படி பிடிச்சிருக்கேன்னா என் கையை தான் பெண்ட் பண்ணுறேன் அப்படியே ப்ளவுஸோடு சேர்த்து. அந்த மாதிரி அந்த வளைவு வரும்போது வளைவுக்கு தகுந்த மாதிரி அப்படியே தைக்கணும். துணியை எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வளைவுலெல்லாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொடுக்குற பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் இது கிராஸ் பீஸ் கட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல நேர் பீஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வளைவுலெல்லாம் கரெக்டாக வளைஞ்சு வராது. அதனால் கழுத்து வந்து சுருக்கமாக அசிங்கமாக இருக்கும். கிராஸ் பீஸுன்றதுனால கரெக்டாக இந்த வளைவுக்கு பாருங்கள், எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் அதே அளவு அந்த வளைவு மாதிரியே அப்படியே வரும். அதுதான் கிராஸ் பீஸ்க்கும் நேர் பீஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கழுத்து பாருங்கள், அந்த வளைவில் அப்படியே இருக்குதா கரெக்டாக. நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போது இதில் பாருங்கள், அந்த ரெண்டு தையலும் இந்த ஓரத்தில் போட்டிருக்க தையலும் ரெண்டு தையலும் ஒரே ஈவனாக வரும், ஒரே டிஸ்டன்ஸில் வரும், ஒரே அகலத்தில். அந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக. இப்போது நம்ம கழுத்து முடிச்சிட்டோம். இனிமேல் ப்ளவுஸோட சைடு மட்டும் ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறது வந்து இப்போ ஒரு சைடு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கையோட ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடுப்பில் வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு இந்த துணியை நீங்கள் தள்ளி கொண்டு போக வேண்டாம். இந்த நேர்க்கே இருக்கட்டும். இந்த கை புரியுதா, இந்த கை வருதுல்ல, இந்த கை ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இருக்கட்டும், அது ஓரத்துக்கு நீங்கள் தள்ள வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்படியே வச்சு புரியுதா? இப்போது நீங்கள் கை ரெண்டையும் ஒன்றா வச்சு சமமாக வச்சு இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல்
ரஃப்பாக போடுங்க. சும்மா அளவு எதுவும் எடுக்காமல் சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த பிசுறு வந்து மேல் பக்கம் இருக்கணும். அதே மாதிரியே கீழே இருக்கிற அந்த பிசுறையும் அப்படியே மேல் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி கையை கொடுத்து இப்படி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அது ரெண்டுமே இப்படி மேல் பக்கம் தான் இருக்கணும். இப்போது இங்கே கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. இதே மாதிரியே இந்த சைடையும் இன்னொரு சைடையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இனிமேல் அளவு மட்டும் எடுத்து கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் தையல் பிடிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த டாட்டு, இந்த சைடு டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை வந்து பிடிச்சிடலாம். இந்த டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படின்னா, ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர்லேருந்து சென்டரை மடித்து இப்படி பிடிச்சிக்கலாம். உள் பக்கத்தில் வச்சுக்கேன். ஷோல்டர்லேருந்து சென்டரா தெரியுதாப்போ? ஷோல்டரோட சென்ட்ரு, அந்த சென்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு பார்த்துக்கோங்க. வேணா ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல எவ்வளோ நீளம் பிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 3.5 இன்ச் அளவு பிடிக்கலாம். 3.5 இன்ச் ஸ்கேலில் அளவு எடுத்திருக்கேன். 3.5 இன்ச் அளவுக்கு கோடு போட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அரை இன்ச் அளவு போதும். இதை தாண்டி சிலரோட ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் இடுப்பு வந்து குறுகலாக வரும், சிலரோட ஸ்ட்ரக்சருக்கு இடுப்பு அகலமாக வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பிடிச்சிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல டாட் வந்து நம்ம ரொம்ப அகலமாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஆனால் ரொம்ப அகலமாக பிடிக்கக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இந்த டாட்டோட ஹைட்டு வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டரோட சென்டர்லேருந்து அந்த நேருக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போது இந்த டாட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டாட்டு பிடிச்சிட்டோம், பேக் சைடு டாட்டு பிடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் ப்ளவுஸோட கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணி தையல் போடணும், அவ்வளோதான். இப்போது நம்ம இன்ச் டேப்பில் அளவு எடுத்திருந்தாலும் அந்த அளவுப்படி வச்சு பிடிச்சிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னாலும் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ கை அளவை அளந்துக்கிறேன். கையோட கீழ்வாரம் சுற்றளவு, அதாவது கையோட சுற்றளவு இப்படி கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் பிடிச்சி வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் அவங்க லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் வைக்க சொல்லியிருந்தாங்க, லூஸாக இருக்குது டைட்டாக வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். இப்போ கரெக்டாக இதே அளவில் தைக்கணுங்கிறதுனால இதே அளவில் மார்க் பண்ணிக்கிறோம். அப்படி இப்போது இந்த கையை எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ அந்த நீளம் வரைக்குமே இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள், தெரியுதா? கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த கையை வந்து அசைக்காமல் இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி கரெக்டாக இழுத்து வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்படி கோடு போட்டுக்கிறோம். இப்போ இடுப்பு சுற்றளவை இந்த இடத்துல அளந்துக்கிறோம். இடுப்பு பாருங்கள், இந்த சைட்லேருந்து இடுப்பு அளந்துக்கிறேன். கரெக்டாக அளவு ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சு பிடிங்க. லூஸ் விட்டிங்கன்னா ப்ளவுஸ் லூஸ் ஆகும். இப்போது இந்த இடம் வரைக்கும் வருது, இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த இடத்துல வருது அளவு, இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ச் டேப்பில் அளந்துக்கலாம். பாருங்க, 3.25 இன்ச் இருக்குது. ஓகேவா? 3.25 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 3.25 பாதி எவ்வளோன்னு அளந்துக்கோங்க. இப்போ அப்படியே இன்ச் டேப்லேயே மடிச்சுக்கிறேன். 3.25 பாதி 1.5க்கும் ஒரு கோடு தள்ளி வருது. 1.5க்கு அடுத்த கோடு வருது. அதுதான் நம்ம இடுப்பில் பிடிக்க வேண்டிய அளவு. ஏன் இங்கே ரெண்டாக மடித்து ரெண்டாக பிரிக்கிறேன்னா இந்த சைடு பாதியும் அந்த சைடு பாதியுமா பிடிப்போம் இடுப்பில். அதனால தான் அந்த மாதிரி ரெண்டாவது பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துலேருந்து அந்த 1.5க்கும் ஒரு கோடு தள்ளி வரணும். இல்லையா? இந்த இடத்துல வருது. இந்த காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம். இந்த இடத்துலேருந்து தான் அளக்கணும். இந்த இடத்துலேருந்து 1.5க்கு ஒரு கோடு தள்ளினா இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம இடுப்போட அளவை மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இடுப்பளவு. இப்போ இங்கே ஏற்கனவே கை அளவு கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே இடுப்பு அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். ஸ்கேல் வச்சு கோடு போட்டு தையல் போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல தையல் போடும்போதும் இந்த துணி வந்து இந்த சைடு மடங்கக்கூடாது. மடங்காமல் இப்படி கரெக்டாக இப்படி வர மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் அது மடங்காமல் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கோம். கீழே முடியும் போதும் முன்ன பின்ன எதுவும் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. கையில் தொடங்கியிருக்கதும் அதே மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக அளவு வச்சு பிடிச்சிட்டோம். இதுதான் இப்போ நமக்கு கரெக்டான அளவு. இப்போ இதுக்கு இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா 4 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறேன் பிரித்து விட்றதுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பிரிக்கிறதுக்காக போடுற தையல் வந்து 1/4 இன்ச் அளவு தான் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஒரு தடவைக்கு பிரிக்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதை விட நீங்கள் கம்மியாக தையல் போட்டிங்கனாலும் பிரித்தா அது பத்தாது. அதை விட கொஞ்சம் அதிகமாக அளவில் தையல் போட்டிங்கனாலும் லூஸ் ஆகிடும். அதனால் இந்த 1/4 இன்ச் அளவு தையல் போடுறது தான் பிரிக்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ 4 தையல் போட்டோம். நீட்டாக நேராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம்.
நூலெல்லாம் அப்பப்போ தைக்கும்போதே உடனே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் மறக்காமையும் கட் பண்ணுவோம். இப்போது நம்ம ப்ளவுஸை தைச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் வந்து இந்த கொக்கி மாட்டுறதுக்கு வந்து மிஷின்லேயே அடிச்சு விட்ருவோம்ல, இந்த வி மாதிரி அடிச்சு விடுவோம்ல, அது மாதிரி வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது இந்த சைடு தான் நம்ம வந்து இந்த சைடு கொக்கி தைப்போம், இந்த சைடு தான் கொக்கி மாட்டுற பக்கம். இதை வந்து 5 கொக்கி போடுற மாதிரி டிவைட் பண்ணிக்குவோம். மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டேன். இது இந்த இதுக்கும் இடையில உள்ள சென்டரில் ஒரு மார்க் பண்ணுங்கள். சென்டரில் மார்க் பண்ணிட்டு திரும்ப இது 2க்கு இடையில சென்டராக ஒன்று மார்க் பண்ணுங்கள். இதுக்கு இடையில சென்டராக ஒன்று மார்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம 5 கொக்கிக்கு மாட்டுறதுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி வி ஷேப்பில் அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பென்சில்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே ரஃப் அடிக்கணும் கண்டிப்பாக இதுக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத சென்டராக வச்சு இப்படி கிராஸாக ரஃப் அடிக்கணும் கண்டிப்பாக. இது இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப அடுத்தது இந்த மாதிரி தான் தைக்கணும். நான் அடுத்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போடுறேன். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். புரிகிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். இது மாதிரி யாராவது தையல் கற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.